டபுள் ஆக்குபென்சி ஒரு ஒரு ஃபேண்டசி ட்ராமா தான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான ஒரு ட்ராமா தான். நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் இந்த ஸ்விட்ச் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆட்சிக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஜெண்டரை ஸ்வாப் ஆகிறது காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் அதான் கான்செப்ட்டு. ஹீரோயின் வந்து ரஜினி காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பெண்ணாக இருப்பாங்க. 6 மணிக்கு மேலே ஆனால் மாறிடுவாங்க. அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த காமெடி ஆஃப் எரர்ஸ் தான் வந்து இந்த படம். ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிலிம். தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு கோக்கியான ஐடியாவோட எந்த படமும் வரல. முன்னாடி எஸ்ஜே சூர்யா அந்த நியூ படமாகணும், இல்லை ஒரு மார்க் ஆண்டனி, ஒரு இந்த மாதிரி படங்கள்லாம், இந்த டைம் ட்ராவலு அண்ட் அதை தாண்டி இந்த ஜெண்டர் ஸ்வாப் இந்த மாதிரி படங்கள் வந்துருக்குல்ல, அது ஒரு புது விதமான முயற்சி. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. கதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான சேனல் தான், ஆனால் நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. கதைக்காக வந்து பார்க்கலாம். ஃபன்னாகவும் இருக்கு. படம் 2 மணி நேரம் நல்லா காமெடியாக போச்சு. அதே போல் கதை வந்து நல்லா இருக்கு. ஸோ நல்லா பார்க்கலாம். காமெடியாக தான் இருக்கு. அப்புறம் வந்து பிஜிஎம் வந்து சொல்லணும். பிஜிஎம் சூப்பராக இருக்கு படத்தில். அது வேணா வந்து பார்க்கலாம். அது என்ன, அது வந்து படம் பார்த்தா தான் புரியும். அவங்க 2 பேரும் ஸ்விட்ச் ஆகுறாங்க. ஸோ அதான் கான்செப்ட். சூப்பராக இருக்கு. நான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சரியா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ், அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எப்படி, நம்ம ஒரு சில விஷயம் நினைப்போம், நம்ம ஒரு சில விஷயம் நினைப்போம், நமக்கே புரிய வைக்கிறது, நம்மள மாதிரி ஒருத்தர் ஆப்போசிட் சொன்னதாக புரியுறது இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி தெரியல, பட் ஆனால் டைட்டிலுக்கு உண்டானது படத்தில் வச்சிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம், என்ன வழக்கமாக வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து இருப்பாங்க ஆப்போசிட்ல. இப்போ வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் வெளியே இருந்து ஒரே ஒரு பாடியில் வந்து 2 விதமான இதை பார்க்குறோம். நம்ம சூப்பர் பர்ஃபெக்ட் வச்சிருக்கு. தெரில, ஒரு புதுசு மாதிரி தெரில, நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் அந்த மாதிரி, அதாவது எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு மூவியில் பார்க்கணும் எப்படி இருக்குமோ அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர். ஃபேமிலிஸ் பார்க்கலாம். முக்கியமாக இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அதுதான் நல்லாவே அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய படம் வந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே காமன். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். புதுசாக ஒரு டோன் தெரியணும்னா தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வித்தியாசமாக இருந்தது. ஹீரோவே அதுதான் இருக்காருங்க. நல்லா ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட மனசு எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்றத புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நல்லா எடுத்திருக்காங்க பாயிண்ட் வைஸ். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா புது கான்செப்ட் தான். நல்லா ஒர்க் ஆகிருந்தது. நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது படம். ஓவராலாக சூப்பராக இருந்தது. நல்ல கான்செப்ட் எடுத்திருந்தாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருந்தது. எதுவுமே ஆக்வர்டாக இல்லாதனால படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. புது கான்செப்ட். கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அவங்களாம் யோசிப்பாங்க என்னடா நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ நிறைய படமும் பார்க்குறவங்க இல்லை யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நல்லாவே பிடிக்கும். கான்செப்ட் தான். கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்ததுல. ஸோ அவர் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லாரும் ஸ்லோலாம் இல்லை. படம் எங்கேயுமே ஸ்லோலாம் இல்லை. 2 hours கரெக்டான ஒரு மினிமலான ஹவர்ஸ் தான். ஸோ 2 hours எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் புதுசாக இருக்கு. இப்போ நம்ம பாய்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு பொண்ணு நம்ம உஷார் பண்ணோம்னா அந்த பொண்ணு நம்மளுக்கு வராது. அதே மாதிரி தான் இந்த சீன்ல டபுள் வெர்ஷனாக காமிக்கிறாங்க. அந்த வெர்ஷனே சூப்பராக இருக்கு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து அந்த மாதிரி ஜீன் வருமானு தெரியாது. அந்த ஜீனை நம்ம இப்போவே பார்த்தா தான் நெக்ஸ்ட் சரி இந்த மாதிரி இருக்கு ஜீன் ஒன்றுன்னு சொல்லி தான் இப்போ மக்கள் பார்த்து அப்போ கற்றுக்க முடியும். அப்போதான் பார்க்கலாம். ஸோ படம் வேற லெவல் படம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வந்து புதுசாக இருக்குது. நிறைய படம் பார்த்துருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ட்வின் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்வின்னா பொதுவாக 2 கேரக்டர் வருவாங்க, 2 பேர். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள்லேயே 2 பேர் வர மாதிரி. காலையிலேருந்து ஈவினிங் ஒருத்தவங்க, ஈவினிங்லேருந்து நைட்டு ஒருத்தவங்கன்னு வருவாங்க. பாய் கேர்ளாக மாதிரி படம் வேற லெவல் படம். ஒர்த்ஃபுல்லான படங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்லாம் செம்ம எடிட்டிங்காக இருந்தது. மியூசிக்கு எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. நடித்த எல்லாருக்குமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எவனும் குறைலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒர்த்ஃபுல்லான படம்.
ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து லாஸ்ட் படம் முடிகிற வரையும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எங்கேயுமே போரிங்லாம் இல்லை. சாங்லாம் வேற லெவல் சாங்கா இருந்துச்சு. அதுல வந்துட்டு நம்ம ரியலிட்டிக்கா பார்க்கறதுக்கு படத்துக்குள்ள பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான்ட்டு கரெக்டா பண்ணியிருக்காங்க, எந்த சொதப்புலும் இல்லை. அது அப்படி கரெக்டா கதையை வந்து கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, 2 ஹீரோவும் சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம ஆக்டிங், 2 பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி நல்லா கொடுத்துருக்காங்க. இல்ல சொதப்பல்லாம் சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு எதுவும்